ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான டைப்பிங் ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாதம் ஒரு 60,000 சம்பாதிக்கிற போல சூப்பரான ஒரு டைப்பிங் ஜாப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இது போல தான் வரும். நம்ம ஒர்க் பண்ண போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா freelancescareers.org தான். இந்த வெப்சைட் பற்றி கீழே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. கீழே பாருங்க. இப்போ ஆக்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் ரைட்டர் பாருங்க 832 பேர் ஆக்டிவ் ரைட்டராக இருக்காங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை இது கம்மியான குவான்டிட்டி ரைட்டர் தான் இருக்காங்க. அதனால நல்ல ஜெனுவனாக பேமெண்ட் கொடுத்துன்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த்துக்கு ஆவரேஜ் பர் ரைட்டருக்கு வந்து $750 வரையும் தராங்க. $750 நம்ம இந்திய மதிப்படி 62,000 கிட்ட தராங்க, பே பண்றாங்க பர் ரைட்டருக்கு. இதுல எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் சொல்றேன் பாருங்க. அப்படியே மேல வாங்க. மேல வந்தீங்கன்னாக்கா அப்ளை நவுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல பத்தி எல்லாத்தையும் நீங்க படிச்சுங்க. படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. இது அப்படியே இப்ப மேல வாங்க. இங்க பாருங்க, கீழவே அப்ளை நவுன்னு இருக்கும். கீழே அப்படி இல்லைனாக்கா மேல வாங்க. மேல டாப்ல பாத்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்குங்களா? இந்த அப்ளை நவுன்னு இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அதை பற்றி உங்களோட மெயில் ஐடி, அதை உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும். டெஸ்ட்டுன்னு எதுக்கு நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. அவங்களே ஒரு எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ்ஏலேருந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து சூஸ் அண்ட் ஆப்ஷன் போல தானே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். எல்லாம் இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் ஒர்க் போனாலே இன்டர்வியூ இருக்குது, எல்லா ப்ராசஸும் இருக்குது. அதனால நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால டெஸ்ட் கன்ஃபார்ம் இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து அவங்களே ஒரு எஸ்ஏ கொடுப்பாங்க. அந்த எஸ்ஏலேருந்து தான் ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவங்களே கீழே கொடுத்துருப்போம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம எந்த கம்பெனி வேலைக்கு போனாலும் இன்டர்வியூ இருக்கும். அதே போல தான் இதுலேயும் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால ஒரு டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் அவங்களே கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு படிக்கிறதுக்கு மேலே ஒரு பேராகிராஃப் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் முடிச்சோன்னே உங்களுக்கு அவங்க ஒரு டாபிக் தருவாங்க. அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் எழுதி தரணும். நம்ம இதில் வந்து கண்டென்ட் ரைட்டர் தான் நம்ம இறக்க போகிறோம். அவங்க ஒரு டாபிக் தருவாங்க. அதில் நம்ம கண்டென்ட் எழுதி தரணும். அது ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த டாபிக் கொடுக்குற டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் ChatGPTல போடுங்க. அதே ஒரு அசைன்மெண்ட் நம்மளுக்கு எழுதி தந்துடும். அதை நீங்கள் ஸ்பின் பாட்டில் போட்டு ரீரைட் பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த வெப்சைட்டில் கொடுங்க. ChatGPTயை பொறுத்தவரையும் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து ஒரு நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி தரேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துரும். அதை நீங்கள் ரீரைட் பண்ணி எடுத்துன்னு வந்து ஸ்பின் பாட்டில் போட்டு ரீரைட் பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே இவங்க டீம் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்தாங்க, ஹெச்ஆர் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4 ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். இப்போ வாங்க இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ண நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ண சொல்லும். அதுக்கடுத்து உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணுங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பின்கோட் டைப் பண்ணிட்டு உங்களோட சிட்டி அண்ட் கண்ட்ரி இந்தியான்னு தான் இருக்கும். அண்ட் டைம் ஜோன் வந்து இந்தியான்னு கரண்ட் டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவும் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. அண்ட் லாகின் பாஸ்வேர்டு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணுறேன். ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வந்து கம்பல்சரி கிடையாது, அதை விட்டுடலாம். இங்கே பாருங்கள் கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துலாம். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எதுனாலும் டிக் பண்ணலாம், இல்லை 3மே கூட டிக் பண்ணலாம். எந்த ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. எது மாதிரி கண்டென்ட் நீங்கள் ரைட் பண்ணி தர போகிறேன்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ஏ ரைட்டரா, டெக்னிக்கல் ரைட்டரா அண்ட் ரெஸ்யூம் ரைட்டரா கேட்குறாங்க. எஸ்ஏ ரைட்டர்னு எதுவும் இல்லை. அவங்க ஒரு டாபிக் தருவாங்க. அந்த டாப்பிக்கில் நீங்கள் எஸ்ஏ ரைட் பண்ணி தரணும். அண்ட் டெக்னிக்கல் ரைட்டரும் அதே போல தான். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு தெரியுனாக்க அதை பற்றி கேட்பாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி தரணும். இப்போ எஸ்ஏ ரைட்டரும் டெக்னிக்கல் ரைட்டரும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ChatGPT மூலியமாகவும் நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரெஸ்யூம் ரைட்டர்னா ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்லுவாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் ஏற்றப்போ நீங்கள் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணி தரணும். நீங்கள் இதில் எதுனாலும் செலக்ட் பண்ணலாம், இல்லை 3மே கூட செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே அக்செப்ட் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் தான் ஓப்பன் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் தருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 20 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தருவாங்க. அந்த அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் ChatGPTல போட்டு கண்டென்ட் ரீரைட் பண்ணி நீங்கள் எத்தனை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டு ஒன்ஸ் அப்ரூவ் கிடச்சிட்டோன்னா இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 4 ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேபால் மூலியமாக தான் இவங்க வந்து பே பண்ணுறாங்க. அதனால் பேபால் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.